Hello viewers, welcome to Thamizh Saaral. Today we are going to see preposition. நம்ம last classலயும் preposition பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல location பத்தி பார்த்தோம் நம்ம last classல. locationக்கு யூஸ் பண்ற in, on, at இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு இன்ட்ரோ சொல்றேன் பாருங்க. on வந்து surfaceக்கு யூஸ் பண்ணுவோம். in வந்து enclosed area, that is closed areaக்கு யூஸ் பண்ணுவோம். at வந்து எக்ஸாக்ட் பொசிஷன் சொல்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து at vex in பார்க்க போறோம். at in இது ரெண்டுமே எப்படி யூஸ் ஆகுது, எந்த இதில் பண்றோம்னு பாருங்க. See the sentence. She is at the library. She is in the library. Okay, ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. She is at the library. She காமன், லைப்ரரியும் காமன். ஓகேவா? She is இது என்னன்னா அப்போஸ்ட்ரோபேஸ். அதாவது இங்கே வந்து என்னதுன்னா ஒமிஷன் ஆஃப் என்ன இருக்கு, ஐ இருக்கு. ஒமிஷன் ஆஃப் ஐ, தட் இஸ் இஸ் இருக்கும் இல்லையா. அதில் ஐயை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒமிட் பண்ணுறோம். எதனா ஒரு ஒமிஷனுக்கு வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், அப்போஸ்ட்ரோப் போட்டுக்கலாம். ஓகே, ஷீ இஸ் அட் த லைப்ரரி, ஷீ இஸ் இன் த லைப்ரரி. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் அட் த லைப்ரரின் போது அவள் எங்கே இருக்கா அப்படின்றல, எந்த இடத்துல இருக்கா. அதாவது இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து வழி சொல்கிறோம், இல்லை இடம் சொல்கிறோம், நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின் போது உங்கள் நியரஸ்ட் லொக்கேஷன் சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் எதுனா இருந்தால் சொல்லுங்கள், லேண்ட்மார்க் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இடத்த சொல்கிறது தான் இது. ஷீ இஸ் அட் த லைப்ரரி, லைப்ரரி கிட்டே இருக்க. ஓகே, லைப்ரரி கிட்டே இருக்கேன், லைப்ரரி பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து ஷீ இஸ் அட் த லைப்ரரி, இண்டிகேட்டிங் ஹர் லொக்கேஷன். அவள் எங்கே இருக்கான்ற லொக்கேஷனை குறிக்கிறது தான் இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம், அட்டுன்னு சொல்கிறோம். அவள் லைப்ரரிக்கு உள்ளே இல்லை, லைப்ரரி கிட்டே இருக்கா. ஸோ யாருக்கும் லொக்கேஷன் சொல்லும்போது பக்கத்தில் லைப்ரரி இருக்கும். ஸோ நான் லைப்ரரி கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அட் யூஸ் பண்ணி. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் இன் த லைப்ரரின்னும் போது ஷீ இஸ் இன்சைட் த லைப்ரரி, லைப்ரரிக்கு உள்ளே இருக்கா. என்க்ளோஸ்டு ஏரியா, லைப்ரரி க்ளோஸ்டு ஏரியா, லைப்ரரியில் இருக்கா, லைப்ரரிக்குள்ளே இருக்கா. ஸோ ஷீ இஸ் இன் த லைப்ரரி. ஷீ இஸ் அட்டுக்கும் இன்னுக்கும் இப்போ வித்தியாசம் தெரிஞ்சிச்சா. அட்டுன்றது வந்து இங்கே வந்து அதே சென்டென்ஸ் தான். ஷீ இஸ் அட் த லைப்ரரின் போது ஷீ இஸ் ஆன் ஹர் லொக்கேஷன். அவள் வந்து யாருக்கோ லொக்கேஷன் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு லொக்கேஷன்லாம் பக்கத்தில் என்ன இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இல்லை நீங்கள் எங்கே வெயிட் பண்ணுறீங்க, லேண்ட்மார்க் சொல்லுங்கன்னா, நான் வந்து ஐ எம் வெயிட்டிங் அட் த மால் அப்படின்னா நம்ம மாலுக்கு உள்ளே இருக்கோன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம மால் பக்கத்தில் இருக்கோம், இல்லை மாலுக்கு வெளியில் இருக்கோம். மால்ன்றது நம்ம ஒரு எக்ஸாக்ட் பொசிஷன் சொல்கிறோம், இந்த இடத்துல இருக்குன்னு. நம்ம அங்கே இருக்கோன்றது அந்த எக்ஸாக்ட் பொசிஷனை வெளிப்படுத்துறதுக்காக சொல்கிறோம். ஸோ லொக்கேஷன். ஸோ இந்த சென்டென்ஸில் அட்டு வந்து என்னது, இண்டிகேட்டிங் ஹர் லொக்கேஷன். இங்கே வந்து ஷீ இஸ் இன்சைட் த லைப்ரரி, அவள் அந்த லைப்ரரிக்கு உள்ளே இருக்கா. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட் அண்டு இன். இப்போ இது மூணுமே சேர்ந்து, அதாவது இந்த லொக்கேஷனுக்கு நம்ம பார்த்த ஆன், இன், அட், இது மூணுமே ஒரு சென்டென்ஸில் வரும்போது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். See the sentence. I live dash 7th floor dash ABS street dash Manali. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. I live dash, இங்கே ஒரு ப்ரிப்போசிஷன் வரும், அதான் டேஷ் வந்து நம்ம போட்டிருக்கோம். தி 7th floor, நான் எங்கே இருக்கேன், 7வது ஃப்ளோரில் இருக்கேன். எந்த இடத்துல, ஸ்ட்ரீட், எந்த ஸ்ட்ரீட்டு, ABS ஸ்ட்ரீட், எங்கே, மணலி. இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சென்டென்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம லொக்கேஷனில் இருக்க ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். லொக்கேஷன் இண்டிகேட்டிங் ப்ரிப்போசிஷன்ஸ். லொக்கேஷன் இண்டிகேட்டிங் ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன, இன்னு, ஆனு, அட்டு. இது மூணு தான் லொக்கேஷன் இண்டிகேட்டிங் ப்ரிப்போசிஷன். இன்னு வந்து என்க்ளோஸ்ட் ஏரியா, ஒரு ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னு.
சர்ஃபேஸ்க்கு வந்து ஆன், எக்ஸாக்ட் பொசிஷன் வந்து அட். இப்போ இதில் நீங்களே சொல்லுங்கள். ஐ லீவ் த 7th floor ABS ஸ்ட்ரீட் மணலின்னு இருக்குது. இதில் எக்ஸாக்டான ஒரு பொசிஷன் மணலி அப்படின்றது ஒரு பிளேஸ். மணலின்றது ஹியூஜ் சிட்டி, ஹியூஜ் டவுன் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த மணலியில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், ABS ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறேன். அப்போ ABS ஸ்ட்ரீட்டுன்றது என்னது, எக்ஸாக்ட் பொசிஷன் ABS ஸ்ட்ரீட். கரெக்டா? அப்போ அங்கே நம்ம என்ன போடணும், அட்டு போடணும். அட்டு தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன், எக்ஸாக்ட் பொசிஷன் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அட்டு ABS ஸ்ட்ரீட் எக்ஸாக்ட் பொசிஷனுக்கு அட்டு போட்டாச்சு. எங்கே இருக்கேன் இப்போ, நான் மணலியில் இருக்கேன். ஐ மீன் என்க்ளோஸ்ட் ஏரியா, ஒரு ஏரியாவை கவர் பண்ணியிருக்கேன். மணலி இஸ் ஏ கவர்ட் ஏரியா. என்னுடைய பொசிஷனை கவர் பண்ணியிருக்க ஏரியா வந்து எங்கே இருக்குது, மணலி. ABS ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது, மணலியில் இருக்குது, என்க்ளோஸ்ட் ஏரியா. ஸோ இன் சர்ஃபேஸ் எந்த இடத்துல, ஐ லீவ் ஆன், இந்த இடத்துல ஆன் சர்ஃபேஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐ லீவ் ஆன் த 7th floor அட் ABS ஸ்ட்ரீட் இன் மணலி. மணலின்றது ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியா. ABS ஸ்ட்ரீட் இருக்கிற ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியா தான் என்னது, மணலி. மணலியில் ABS ஸ்ட்ரீட் இருக்குது. மணலியில் தான் என்ன இருக்குது, ABS ஸ்ட்ரீட் இருக்குது. கரெக்டா? ஸோ மணலி இது இங்கே என்க்ளோஸ்ட் ஸ்ட்ரீட், அதனால் இன் போட்டிருக்கோம். மணலியில் நான் எங்கே இருக்கேன்னு நான் பர்டிகுலராக சொல்கிறேன், எக்ஸாக்ட் பொசிஷன் சொல்கிறேன், அதனால் அங்கே அட்டு போட்டிருக்கேன். எந்த சர்ஃபேஸில் எந்த ஃப்ளோரில் இருக்கேன், சர்ஃபேஸை குறிக்கும் போது நான் இங்கே என்ன போடுறேன், ஆன் போடுறேன். புரியுதா? இப்போ லொக்கேஷன் இன் ஆன் அட். லொக்கேஷன் இன் ஆன் அட்டில் வந்து ஆன் வந்து ஒரு சர்ஃபேஸை குறிக்கிறதுக்காக நம்ம சர்ஃபேஸை இண்டிகேட் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணோம். என்க்ளோஸ்டு ஏரியா, தட் இஸ் கவர்டு ஏரியா, க்ளோஸ்டு ஏரியாவை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாக்ட் பொசிஷன் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்லும்போது, ஒரு லொக்கேஷனை சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அட் யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு வந்து இதே ஆன் பாருங்க, ஆன் டு எடுத்துக்கலாம். ஆன் டு நெக்ஸ்ட்டு. இப்போ இது ஆன் டு வந்து டைரக்ஷனில் வரும். ஒரு டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்னா திசை. ஓகே, எதை நோக்கி, எந்த திசையை நோக்கி, எந்த இடத்தை நோக்கி அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஆன் டு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு, ஆன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒரு சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் ஆனுக்கும் ஆன்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. The cat jumped onto the sofa. The cat is on the sofa. இப்போ இது என்னன்னா, கேட் வந்து சோஃபா மேலே இருக்குது ஆல்ரெடி. இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் சென்டென்ஸில் the cat is on the sofa. சோஃபா மேலே இருக்குது கேட். சோஃபா மேலே கேட் இருக்குது. ஸோ என் சர்ஃபேஸை குறிக்குது. ஓகேவா? லொக்கேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, the cat jumped onto the sofa னா the cat is on a movement. ஒரு இடத்துல இருந்து சோஃபாவை நோக்கி சோஃபா மேலே குதிக்குது. ஒரு டேபிள் மேலே இருந்து அந்த டேபிள் மேலே இருந்து சோஃபா மேலே குதிக்குது. இட் இஸ் ஆன் a movement. the cat jumped onto the sofa. மேலே குதிக்குது. ஸோ இட் இஸ் ஆன் அ மூமெண்ட். ஸோ மூமெண்ட்டை குறிக்கிறதுனால இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம், ஆன் டு போட்டிருக்கோம். இங்கே வந்து என்ன சொல்கிறோம், சோஃபா மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே வெறும் ஆன். சர்ஃபேஸை குறிக்கிறதுனால இங்கே ஆன், இங்கே மூமெண்ட்டை குறிக்கிறதுனால ஆன் டு. அண்டர்ஸ்டாண்ட்? இதே மாதிரி தான் இன்னும் இன்டும். இப்போ இன்டு பாருங்கள். இப்போ இன்டு எடுத்துக்கோங்க. ஷி புட் த கேக் இன்டு த ஓவன். அவள் என்ன பண்ணுறா, ஒரு கேக் ரெடி பண்ணுறா. கேக் பேட்டர் ரெடி பண்ணுறாங்க. கேக் பேட்டர் எடுத்துகிட்டு போய் எதுக்குள்ளே வைக்க போகிறாங்க, ஓவனுக்குள்ளே வைக்க போகிறாங்க. அதாவது மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே வைக்க போகிறாங்க. ஸோ இன்டுன்றது மூமெண்ட்டை குறிக்குது.
she is on a movement. That is, what is a movement na cake அவங்க கேக் பேட்டர் செஞ்ச கேக் பேட்டரை எடுத்துட்டு போய் ஓவன் குள்ள வைக்கிறாங்க. அப்போ into. இது வந்து ஆல்ரெடி the cake is in the oven. கேக் எங்க இருக்கு? ஓவன்ல இருக்கு. ஓவன் enclosed area. புரியுதா உங்களுக்கு? இன்னுக்கும் இன்டூ எப்படி யூஸ் பண்ணோன்னு, இன்டூன்றது ஒரு மூமெண்ட்டை குறிக்கும் போது இன்டூ போடணும். ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன போடணும்? இன் போடணும். இதுதான் ஆன், ஆன் டு, இன், இன்டூ, மூமெண்ட் ஆஃப் டைரக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ அண்ட் டுவர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. டூ அண்ட் டுவர்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்க. டூ டுவர்ட்ஸ். இப்போ டூ வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம சொல்லுவோம். டூ வந்து என்னது? டெஸ்டினேஷன். அண்ட் டுவர்ட்ஸ் வந்து டைரக்ஷன். டுவர்ட்ஸ்ன்றது ஒரு டைரக்ஷனை குறிக்கும் போது யூஸ் பண்ணுறோம். டூன்றது டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனா the place where we have to reach. நம்ம போகிற இடம், போய் சேர போகிற இடம் தான் என்னது? டெஸ்டினேஷன். டைரக்ஷன்னா நம்ம எந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் என்னது? டைரக்ஷன். ஓகேவா? இப்போ பாருங்க, he is walking towards his office. ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், she is on the way to market. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல டுவர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட் சென்டென்ஸ்ல டூ யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்க, he is walking towards his office-னா அவன் எங்கே போகிறான்? அவனுடைய ஆஃபீஸை நோக்கி போகிறான். அவனுடைய ஆஃபீஸை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்போ அது வந்து என்னது? டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கான்? ஆஃபீஸை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்படின்றதுனால இங்கே வந்து என்னது? டுவர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டைரக்ஷனை டினோட் பண்ணுது. ஷீ இஸ் ஆன் த வே டு த மார்க்கெட் அப்படின்னா எங்கே போகணும்னு போகிறா? மார்க்கெட்டுக்கு போகிறா. டெஸ்டினேஷன். அவளுடைய லாஸ்ட் ரீச் பாயிண்ட் என்னது? மார்க்கெட். அப்போ இது டெஸ்டினேஷனை குறிக்கிறதுனால இங்கே வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்? டூ போட்டிருக்கோம். ஓகே, புரியுதா? டூ டுவர்ட்ஸ். டுவர்ட்ஸ்ன்றது எதை நோக்கி செல்கிறார்கள் அப்படின்றத சென்டென்ஸ் வரும்போது அங்கே டுவர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டூ யூஸ் பண்ணோம். ஸோ இன்டூ, ஆன் டு, டூ டுவர்ட்ஸில் எதுனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.